பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் இணைந்து இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம். இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம். பருத்தித்துறை நகர வளர்ச்சிக்காக பருத்தித்துறை கௌரவ நீதிவான் வாசத்தலம், கௌரவ மாவட்ட நீதிபதி உத்தியோக வாசத்தலம், பருத்தித்துறை தபால் கந்தூருக்கு சொந்தமான கட்டிடத் தொகுதி, நகரசபையின் வாடி வீடு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலப்பரப்புகள் இராணுவ ஆக்கிரமிப்பு உள்ளமையால் போருக்கு பின்னரான எமது நகர வளர்ச்சிக்கு பாரிய தடைக்கலாக உள்ளது. எமது நகரின் அடையாள சின்னமான வெளிச்ச வீட்டு பகுதி கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் எமது கடற்றொழிலாளர்களின் தொழிலுக்கும் பாரிய தடையாக உள்ளது. எமது பருத்தித்துறை நகரின் சொத்தான நீதிமன்ற இடப்பற்றாக்குறை காரணமாக வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக வரும் செய்தி எமக்கு வேதனையையும் ஏமாற்றத்தையும் தருகின்றது. மேற்படி இராணுவ முகாமை அகற்றுவதன் மூலம் நீதிமன்றத்துக்கு தேவையான இடத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எமது நகரின் வளர்ச்சி கருதி, எமது நகர் வாழ் மக்களின் நன்மை கருதி எமக்கு மேற்படி இராணுவ முகாம்களை அகற்றி தருமாறு வேண்டி நிற்கின்றோம். இந்த அமைதியான ஆர்ப்பாட்டமானது துறைமுகத்திலிருந்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் மட்டும் சென்றடையும். இதுக்கு வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் அனைவரையும் இந்த போராட்டத்துக்கு அழைத்து நிற்கின்றோம். காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகி 9:30க்கு நிறைவடையும் என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இதான் முதல் முறையாக நாங்கள் கோரி நிற்கின்றோம். வர்த்தக சங்கம், கடற்கொள்ளாளர் கூட்டுறவு சங்க சமாச ஊடாக இந்த இதில் முன்னெடுக்கின்றோம். இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டத்துக்கு 25 வர்ற திங்கட்கிழமை 25/8/2025 பருத்தி நகரின் பொது அமைப்புகள், பொதுமக்கள் இந்த பருத்தி அடையாளம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் இணைந்து பொது அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லி கூற விரும்புகிறோம். இந்த ஆதரவில் கட்டாயம் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஏனென்று சொன்னால் இது நாங்கள் வலுவாக செய்யப்பட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் மேலும் இப்போ இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கு எண்ணி இருக்கின்றோம். சகலரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.